சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி மாத ராசி பலன் வரிசையில நம்ம இப்ப பார்க்க போற ராசி சிம்ம ராசி. சிம்மத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை முன்னாடியே சொல்லிடலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியில சிம்ம ராசி ஒன்று. எப்படி வெற்றி பெறுவாங்கன்னா, 2 வகையான விளையாட்டு இருக்குங்க. எல்லா விளையாட்டுலயுமே 2 வகையா இருக்கு. ஒன்று எதிரியின் பலவீனத்தோடு விளையாடுவது. இன்னொன்று எதிரியின் பலத்தோடு விளையாடுவது. சிம்மத்தை பொறுத்தவரையில் பலவீனத்தோடு விளையாடி ஜெயிக்கின்ற ராசி. பாருங்க, எதிரியோட பலவீனத்தை கரெக்டா அறிஞ்சு புரிஞ்சு விளையாடுவாங்க. கனவு காணுங்கள்னு சொல்லி மற்றவங்க சொல்லிட்டு இவங்க நிஜ வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை ஹைலைட்டான விஷயம் இதுதான். பாருங்க, தன் கர்வம் தன் கர்ஜனை, நான் தான் ராஜா, நான் தான் கிங்கு, எனக்கு மீறி யாரும் கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கட்ஸ் யாருக்கு இருக்கு? சிம்மத்துக்கு இருக்கு. அந்த மாசம் என்ன நடக்க போகுது பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசியை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த பயிற்சியை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. எப்போ அந்த அந்த சன் குரு வந்து குருவோட வீட்டில் சனியும் சூரியனும் சேர்ந்து சங்கமிக்கிறாங்க. ஆனா 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சிம்மத்தோட 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அரசியல் எதிரியும் வீழ்த்திடுவாங்க. சாதாரண மனித வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல் இருந்தால் அவங்க வீழ்த்துவாங்க. இங்க சாதாரண நிலையில் இருக்கும் தன்னோட எதிரியே தன் வீட்டுக்கு வர வைக்கும் முயற்சியில் அவங்க செய்வாங்க. வரவும் வைப்பாங்க. காலடி கொண்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? சொல்றாங்களே, ரொம்ப ஒரு எதிரி இருக்கான அவனை பாசமா கட்டி பிடிச்சி சாவடிச்சிருவாங்க. பார்த்துருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு போர்க்குணம் கொண்ட சிம்மராசி ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல இந்த கிரகங்களோட பார்வையில் என்ன நடக்குது அப்படின்னா, புத்தி கூர்மை, சாதுரியம். ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி பெரிய டைனோசரே வந்து நின்னா கூட என்ன பண்ணும்? சிங்கம் ஜெயிச்சிடும். ஏன்? இதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சிருக்கு இல்லைங்களா? அப்போ அங்கே டைனோசர் தோல்வியுறும். இந்த மாசத்துல இந்த மாசத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட புத்தி சாமர்த்தியம், எதுலையும் சமாளிச்சுக்குவாங்க. தப்பே இவங்க பக்கம் இருந்தாலும் சொல்றாங்க, குழந்தைங்க சொல்லும், என்னமா ஆச்சு, கல் என்னை இடிச்சிச்சுன்னு சொல்ற கதை இவங்க கதை. நான் போனேன், வேகமா நடந்தேன், இடிச்சிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு கல் இடிச்சிட்டுன்னு சொல்ற கதை தான் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இருக்கு. விரயங்கள் தேவையில்லாமல் அதீதமான ஒரு பொருளை ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்கலைன்னா இவங்க 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி அதை பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் செய்வாங்க. இந்த மாசம் கர்ப்பவாதியா இருப்பாங்க. வரவை விடவும் செலவுகள் அதிகமாகும். அதை பத்தி கவலை இல்லை. தான் நினைச்சது நடந்தா போதும் நினையில தான் இந்த மாசம் சிம்மத்தின் மனநிலை இருக்கும். புரியுதுங்களா? உடன் இருப்பவர்கள் தான் இவங்களுக்கு பாதகத்தானத்தை தருவாங்க. உடன் இருப்பவர்களால பெரிய தொல்லை. ஏன்னா ராமாயணத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நோயை வந்து ராவணனுக்கு கொடுக்கல கடவுள். ஆனா கொடுத்தது யாரு? மொத்த நோயும் தன் தங்கையா உருவாக்கி கொடுத்துறாரு. சூர்பனகையால் தானே ராமாயணம் வந்துச்சு. அது மாதிரி இந்த சிம்மத்தை பொறுத்தவரையில் கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை. அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் கும்பலா இருந்தாங்கன்னா அவங்க தான் இவங்களை பிரச்சனை உண்டு பண்ணி கொடுப்பாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. சிம்ம ராசி லக்னங்களை பொறுத்தவரை இந்த மாசம் அதுல கவனமா இருக்கணும். கூடுதல் கவனம் வேண்டும். வேலை பளு கூடும். சாப்பிட கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு உழைப்பை முன்னிறுத்தி போடுவாங்க. எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 100 பேரோட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஒரு வேலைக்கு போனால் 10 பேர் இழுத்துட்டு போய் வேலையெல்லாம் செய்ய வைப்பாங்க. ஒரு பணி இடத்துல இருந்தால் 10 பேருக்கு முன்னாடி இவங்க நிற்பாங்க. யாருமே செய்யாத வேலை தான் செஞ்சு ஜெயிச்சுட்டுன்னு காமிக்கிறது மட்டும் தான் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ராசி. புரியுதுங்களா? இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாசமா இருக்கு. கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? என்னென்ன, இந்த வரட்டை கௌரவத்தில் மட்டும், பிடிவாதத்தில் மட்டும் கவனமாக இருந்தாக்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாசமா இருக்கும். இதில் ஐயமே கிடையாது. பார்த்தீங்கன்னா 18/3/2026 அனதில் இருந்து பார்த்தீங்கன்னா 21/3/2026 வரலும் சந்திராஷ்டமம் இந்த 3 நாட்களுக்கு இருக்கு, 2 நாட்களுக்கு இருக்கு. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுறாதீங்க. எளிமையான ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. 2 விஷயம். பெண்களாக இருந்தால் மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கணவன்கிட்ட சரி சரின்னு சொன்னால் சேரை கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட சரி சரின்னு சொன்னார்னா அன்பு அதிகமாக கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் சரி சரின்னு போங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பிரம்மாண்டமாக இருக்கலாம். பயணங்களில் மட்டும் கரெக்டாக இருங்க. தலைக்கவசத்தை பயன்படுத்துங்க. புரியுதுங்க? 2ஆம் இடத்தை உங்களுக்கு ராசிக்குள்ளேயே கேது இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு ஒரு அதீதமான ஒரு டேஞ்சர் கண்டிஷன் தான். தலைமையாரெல்லாம் நெருப்பு வச்சுட்டு ஆட முடியுமா? நீங்கள் ஆடக்கூடாதுன்றது தான் என்னோட கதையும். புரியுதுங்களா? இந்த ராகு கேது பெரிய ஒரு உங்களை பிடிக்குள்ளேயே வச்சிருக்குது.
நீங்கள் எதையும் தெரிஞ்சுட்டுன்னு பேசிடக்கூடாது, எதையும் அறிஞ்சிட்டுன்னு பேசக்கூடாது. நீங்கள் சாதா ஒரு செய்கையை காட்டி அந்த செய்கையை உலகம் ஃபுல்லாக பார்த்து, இல்லை அந்த செய்கையால் உங்களுக்கு ஒரு அவப்பெயரே ஏற்படும். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. எவ்வளோ திமிரு இருக்குன்னு தான் நினைப்பாங்க. கொஞ்சம் இந்த மாதம் அடக்கி வாசிப்பது சிறப்பு. இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி ஒன்றா எடுத்துங்க. அடக்குன்னா நம்ம வாசிக்கும் போது கொஞ்சம் மெதுவாக வாசின்ற மாதிரி தான். பொறுமையாக நிதானமாக இந்த மாதத்தை கடந்தீங்கன்னா, இந்த மாதம் போல, அதாவது இந்த பங்குனி மாதம் போல, ஏன்னா துளிர் விடுற மாதம், வசந்த மாதம் எல்லாமே சொல்லிட்டோம். உங்களுக்கான வழிபாடு இந்த வசந்த பஞ்சமிலாம் இருக்குது, வசந்த நவராத்திரிலாம் இருக்குது. இந்த நாளில் அம்பாள் வழிபாட்டுக்குள்ளே போங்க. சிங்கத்தின் மீது இருக்கும் அம்மனை புடியுங்கள். போய் கண்ணை பார்க்காத, கையை பார்க்காத, உடைய பார்க்காத, 2 பாதத்தையும் பற்றிக்கொள், பரத்தை பற்றுக்கொள், பரதேசியா வாழ்க்கை சிறக்கும். இதுக்கு மேலே என்னங்க இருக்கு? புரியுதுங்களா? ஆனால் குறிப்பிட்ட ஒரு பரிகாரம் இருக்குது. பாபநாசம் சிவன் மறந்துடாதீங்க. அவர் போய் பாருங்க. ஒரு வாட்டி போங்க, இந்த மாதத்தில் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. கோதுமை அல்வா ஞாபகம், எனக்கெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்க பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அரசு வேலை வேணுங்கிறவங்க கோதுமை அல்வா வாங்கி சிவனுக்கு படைச்சி அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்க. வேலையில் பிரச்சனை இருந்தால் கூட பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்களுடைய பிடிவாதத்தை தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அன்பும் மலரும். அன்பினால் ஜெயிக்க முடியாது எதுவுமே கிடையாது. அன்பே சிவம். புரியுதுங்களா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரே தாரக மந்திரம் அன்பு, 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 லவ். அன்பை பிடிச்சிக்கங்க. எல்லாருடையும் அனுசரணையாக போங்க. கோபத்தை உள்ளே வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அது பார்த்துக்கலாம், அது கிடக்குது. கோபம் வர்றதுனால உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடுது, கோபம் வர்றதுனால சுகர் ஏறிடுது, உடம்பு போட்டுடுது. உங்களால் என்ன பண்ண முடியுது? டென்ஷனாகவே வாழாதீங்க, ஃப்ரீயாக வாழுங்க. இந்த மாதம் இதற்கான மாதம். உங்களை நோக்கி நற்செயல்கள் வர வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை செய்து இந்த மாதத்தை கடந்து வாருங்கள். வெற்றி படிக்கட்டு உங்கள் கண் முன்னாடி இருக்கிறது. எல்லா வல்ல சுகபோகங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.